நமஸ்காரம். மணி ஜெயராமன். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஜாதகத்தை பார்த்து என்னுடைய கிரகத்திற்கு 7.5 சனி நடக்கிறது, ஆனால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, எது செய்தாலும் தடங்கள் வருகிறது, எந்த வியாபாரம் சென்றாலும் நஷ்டத்தில் முடிகிறது, எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போகலாம் என்றால் அந்த இடம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, இதனால் பல துன்பங்கள் ஏற்படுகிறது என்று மக்கள் ரொம்பவும் கிரக நிலையை நினைத்து அவதிப்படுகிறார்கள். கிரக நிலை ஒரு கடவுள். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. கிரகம் என்பது ஒரு கடவுள். அந்த கடவுளுக்கு உரிய மரியாதையை நம்ம செலுத்தினோமானால் அந்த கடவுள் நமக்கு அனுகிரகத்தை கொடுப்பார். எந்த கடவுளும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான். சனி தோஷம் உள்ளவர்கள் 7.5 சனி, நான் வாயில் அந்த வார்த்தை சொல்லவே மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். நடந்துட்டு இருக்கு, நான் எப்படி எந்த கடை வைக்கிறது, எந்த வேலை செய்கிறது என்று நினைப்பான். அவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், கேட்டுங்க. அதாவது ஒரு முடவனை பார்த்து டே நொண்டி அப்படின்னா அவனுக்கு கோபம் வரும் இல்லையா? ஒரு கொலைகாரனை பார்த்து இவன் கொலைகாரன் அப்படின்னா கோபம் வரும். அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். கண்ணுங்க வாப்பா அப்படின்னு சொல்லுப்பார். அந்த முடவன் கூட ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு அருகில் நிற்பார். அதே அந்த கொலைகாரன் கூட தம்பி நல்லா இருக்கியா தம்பி அப்படின்னா மனசு இலகும். அதுதான் இறைவனுக்கிட்டையும் நம்ம கேட்கணும். இந்த தோஷம் நடந்து கொண்டிருக்கிறதா என்ன பண்ணும்? வெள்ளிக்கிழமை இரவு படுத்து தூங்குறோம் இல்லையா? தூங்கும்போது 2 கருப்பு துணியில் இவ்வளோன்னு கருப்பு எல்லை கட்டி மூட்டை கட்டி தலையில் வச்சுட்டு தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு படுத்து தூங்குங்க. தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு நேரத்தில் 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு 6 to 7 சனிக்கிழமை சனி ஓரை நேராக அந்த 2 பொட்டலத்தை எடுத்துட்டு சனி பகவான் தனி சன்னிதானமாக இருக்கணும். நவகிரகங்கள் இருக்கிற சனி பகவான் கோவிலுக்கு போகக்கூடாது. சனி பகவான் தனியாக இருக்கிற அவர்கிட்ட போய் சந்திங்க. எல்லாருக்குள்ளே பேச மற்ற கிரகங்கள் கோவப்படுவான். அதனால் இந்த சனி பகவானை சந்திக்க போகும்போது இவர் மட்டும் எங்கே இருக்காரோ அவரை மட்டும் போய் சந்திங்க. ஒரு தேங்காய் எடுத்துங்க, தலையை 8 சுற்று சுற்றுங்க, 2 உடைச்சிருங்க. உடைச்சுண்டு ரவுண்டு வாழை இலை அந்த சனி பகவான் கோவிலுக்கு முன்னாடி போடுங்க. இவ்வளோண்டு பச்சை அரிசி அதில் போடுங்க. அந்த 2 தேங்காயில் சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் 2ஐயும் ஊற்றி அந்த நைட்டில் படுத்து தூங்கினையில் அந்த எள்ளு பொட்டலத்தை வச்சு தீபத்தை பொருத்திட்டு, பகவானே உனக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை செய்துவிட்டேன், எனக்கு நல்லருள் புரிவாயப்பா அப்படின்னு சொல்லி அந்த சனி பகவானை பாதத்தை கண்களால் பார்த்து வணங்கி வந்தால் நிச்சயம் அந்த கிரகம் உங்களுக்கு வழிவகுக்கும், நல்லது செய்யும். இது அடித்து சொல்கிறேன். சும்மா கிரகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை அப்படின்னா வாழ்க்கை பூரா டைம் சரியில்லை தான், கிரகம் சரியில்லை தான், அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கணும். எந்த கடவுளும் நமக்கு துரோகம் செய்கிறவரோ பாவம் செய்கிறவரோ எந்த கடவுளும் கிடையாது. அவ்வாளுக்கு செய்கின்ற கைங்கரியத்தை முறையோடு செய்தோமானால் அவங்க நமக்கு நல்லது செய்வான், அவ்வளவுதான். அதனால் இதை நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாதத்திற்கு ஒரு முறை, வாரம் தேவையில்லை, மாதத்திற்கு ஒரு முறை முதல் சனிக்கிழமை செய்து பாருங்கள். எந்த 7.5 சனியாக இருந்தாலும் சரி அவர் நல்வழி கொடுப்பார். கெடுதல் செய்யவில்லை என்றாலும் அமைதியாவது இருப்பார் இல்லையா? அதனால் நல்லதே நடக்கும். நம்புங்கள். மணி ஜெயராமன். மங்களம் உண்டாகட்டும்.